வணக்கம். இன்று நாங்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தின் கப்பாச்சி என்ற கிராமத்தில் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். இன்றைக்கும் ஒரு மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக இன்று நாங்கள் இந்த காணொலி மூலம் சந்திக்கின்றோம். முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த மக்கள் இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வீதி பிரச்சனையை இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கிராமத்திலே சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். 40க்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த அனைவருமே இந்த ஒரு வீதியை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வீதி குளத்தினுடைய வெள்ளம் அணைக்கட்டு பெருக்கெடுத்து இப்பொழுது அந்த வீதி முற்றுமுழுதாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாங்கள் இன்று நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய போக்குவரத்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு இன்று அந்த முச்சக்கர வண்டி 2 நாட்களாக இவ்விடத்திலே இருக்கிறது. அதை அங்காலே கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு வழி இல்லை, வேறு வீதி இல்லை. அதனால் அந்த போட்டிலே அந்த முச்சக்கர வண்டியை அங்காலே கொண்டு செல்கிறார்கள். பாடசாலை மாணவர்களை மிகவும் அவதிப்பட்டு இவர்கள் அந்த பாடசாலை மாணவர்களை கொண்டு சேர்க்கிறார்கள். எனவே மிக மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றாக இந்த கப்பாச்சி கிராமத்தினுடைய வீதி பிரச்சனை காணப்படுகிறது. இது தொடர்ச்சியாக என்னாலும் இதற்கு முதலும் காணொலி மூலம் நான் தெரிவித்திருந்தேன். தொடர்ச்சியாக இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை என்று கூறுவதை விட அனுபவித்து வரும் ஒரு பாரிய பிரச்சனையாகவே இது இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக யார் தீர்வு வழங்க வேண்டும்? யார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதற்கான உரிய அதிகாரிகள் யார்? நீங்கள் உங்களுடைய கவனத்தில் எடுத்து இந்த பிரச்சனையை, இந்த மக்களுடைய இந்த போக்குவரத்து பிரச்சனையை, இந்த பாடசாலை மாணவர்களுடைய போக்குவரத்து பிரச்சனையை இப்பொழுதே இவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டுமா, அல்லது நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் பல கடந்து பல அரசியல் இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு சொல்லுங்கள். ஏனென்றால் கதிரையும் உங்களுடையது, பேனவும் உங்களுடையது. மக்களினுடைய பிரச்சனையை எழுதுவது, தீர்ப்பது, முற்றுப்புள்ளி வைப்பது, பெற்றுக் கொடுப்பது என்ன உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. வாருங்கள், நேரடியாக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையை அவரிடமே கேட்டு அந்த பிரச்சனையும் நேரடியாக நாங்கள் சந்திப்போம். வாருங்கள். இன்றைக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு வாகனம் வெளியில இருந்து வர சொல்லலான்னு சொல்லி இன்றைக்கு ஆட்டோவை வந்து வெளியில எடுக்கிறதுக்கு 2 தோணியை கட்டி போட்டு இந்த குளத்தால அங்க கொண்டு போகணும். தச்சு தவறி இந்த தோணியில இந்த ஆட்டோ கொண்டு போக்கல. இப்ப 20 லட்சம் இந்த ஒரு ஆட்டோ எடுக்கிறேன்னா யாரு அவங்க காசு கொடுப்பாங்களா? என்னமாச்சும் ஒன்று செய்யணும். இப்ப அவசரம்னா கூட வெளியில இருந்து ஒரு ஆட்டோ எடுக்க எப்படியான தீர்வை வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்குன்னா முக்கியமா அந்த ரோட் செயலாட்டியும் பரவாயில்ல, இந்த பாலத்தை சரி பெருசாக்கி தரணும். ஒரு ஆட்டோ போகிற அளவுக்கு சரி இந்த பாலத்தை. இப்போ இந்த பாலத்தை வேணும்னா கூட போய் பாருங்க, கீழாலாம் அந்த இது போட்டு இப்போ இது கிட்டத்தட்ட நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே போட்ட பாலம். இந்த பாலத்தில் கூட கீழே போட்டிருக்க அந்த கட்டுக்கு கீழால ஃபுல்லாக அரிச்சிட்டு போயிடுச்சு, அந்த வெள்ளத்தோட அரிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஒரு பாலத்தால் பைக் மட்டும்தான் போகணும். ஒரு பாலமும் உடைய போகுது. இந்த பாலம் முன்னுக்கெல்லாம் அரிச்சிருச்சு, ஃபுல்லாக சரியாக அரிச்சிருச்சு. இந்த பாலமும் உடைய போகுது. சரியா? கண்டிப்பாக பிரச்சனை சார். பள்ளிக்கூட பிள்ளைங்கள் எல்லாம் போகிற நேரம் தான். இப்போ எந்த பிள்ளைங்க சார் கொண்டு இதில் விட்டு ஆட்டோ இல்லாமல் கொண்டு போய் விட்டுட்டு தான் சார் கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் இதில் கூட்டிகிட்டு கொண்டு போனோம் சார். நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் சார். கொஞ்சம் முன்னுக்கு தான் நான் பிள்ளைய வீடியோவே எடுத்து காட்டி விழுந்தது. இப்போ இந்த டிட்பா புயலோட அது இன்னும் சேதம் அடைஞ்சிட்டு. அது இப்போ பாலத்துக்கு கீழால தான் போய் வந்து கொண்டிருந்தோம். அதுக்கும் இப்போ ஃபுல்லாகவே பெரிய பள்ளம் ஆகிட்டு இப்போ எங்களுக்கு போக்குவரத்து பாதையே இல்லை. இந்த பாலத்தால் மட்டும்தான், அதுக்கும் பைக் மட்டும்தான் போய் வரலாம். முன்னால ஒரு பைக் வருதுன்னு சொன்னா நாங்க இங்க நிப்பாட்டி. பாலமும் உடைய போகுது. இந்த பாலம் முன்னுக்கெல்லாம் அரிச்சிருச்சு, ஃபுல்லா சரியா அரிச்சிருச்சு. இந்த பாலமும் உடைய போகுது. சரியா? இந்த பாலம் உடஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க எதாலையும் போறது என்ன தெரியும். இந்த பாலம் வந்து உடைஞ்சிருக்கிறதால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க? கிட்ட இந்த கிராமத்துல 120 குடும்பத்திட்ட இருக்கு. 120 குடும்பத்தில் சேர்ந்து அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. நோம்பலாக சாதாரண இன்றைக்கு நேரத்தில் இந்த இதோட நாங்கள் பல முறை அறிவித்து பல தடவை பண்ணி இது பண்ணி நாங்கள் இப்படி சில பேர்த்து அப்படி டிவிகளுக்கு நியூஸ் கொடுத்தனால கூட எங்களுக்கு வந்து சில இதுகள் முரண்பாடு கூட பட்டிருக்காங்க. நீங்கள் எங்களை கேட்காம நீங்கள் நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்ற அப்படி ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இப்படி நாங்கள் போட்டு வர சின்ன சின்ன உதவி திட்டங்களும் எங்களுக்கு தவிர்க்கப்படுறதுனால நாங்கள் அதையும் இப்போ முன்னெடுத்து செய்யலாம். கலைக்கிறது இல்லை, பெருசாக இல்லை, நடக்கணும் நாங்கள் பாட்டு எங்களால் இதை கொண்டு வர முடியல. இந்த பாலம் இல்லாமல் நாங்கள் இதில் கொண்டு வந்து எல்லாம் சேர்ந்து தூக்கி அதுக்கப்புறம் இது கொண்டாந்து இங்கிட்ட மிஷின் பெட்டில் வச்சு நாங்கள் இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம். ஆம்புலன்ஸ்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்குங்க. ஒரு கர்ப்பிணி தாய் ஒரு குழந்தை பிறகு நாங்கள் தூக்கி வரணும், ஓட முடியாது, கொண்டு போக முடியாது. ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இந்த சீசன்ல வந்து ஆட்டோவும் போகலாவே பிள்ளைகளுக்கு ஸ்கூலும் தடைப்படுது. எந்த பிள்ளைகள் போகுது, மற்ற சும்மா வீட்டில் தான் இருக்குது. ஒன்றும் செய்யல. டிஎஸ் ஆபீஸ்ல இருந்தும் ஒருத்தரும் வர்றதில்லை. எலெக்ஷன் மட்டும் கேட்டா கப்பாச்சில ஒரு கிராமம் தெரியுது, 110 குடும்பம் இருக்குன்னு தெரியுது. அப்ப என்னத்துக்கு இந்த ஒரு கிராமத்துல
இந்த ஒரு பாலம் உடைஞ்சா மட்டும் 110 கிராமம் இருக்கிறதே தெரியலையா, 110 குடும்பம் இருக்கிறதே தெரியலையா? அப்ப எங்க போனுச்சு அவங்களோட அரசாங்கம்? எலெக்ஷன்னா மட்டும் தெரியுதா இங்க 110 குடும்பம் இருக்குன்னு? அப்படின்னா இங்கே 106 குடும்பங்கள் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றது. வேளையில் பாதை முக்கியமாக இந்த எல்லாம் முற்றாக சேதமடைந்து ஒரு ஆட்டோ ஒன்றும் போக இல்லாமல் இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் கூட கொண்டு செல்ல முடியாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தோணியில் தான் இந்த ஆட்டோ வந்து இறக்கி கொண்டு போகிறாங்க. இதை மின்சார தூண் வந்து பெரிய ஆபத்தான நிலையில் இருக்குது. எந்த நேரத்தில் சரியுமென்று தெரியாத நிலையில் இருக்குது. அப்படி சரிஞ்சு விழுமா தான் கிராமத்துக்கு கரண்ட் இல்லை. அது மின்சாரம் தாக்கி எத்தனை பேர் இந்த தொழிலுக்கு போகிறவங்கெல்லாம் இரவில் சரிஞ்சால் தொழிலுக்கு போகிறவங்கலாம் இந்த உயிர் ஏற்படும். வாட்ஸ்அப் நம்பரை சொல்லுங்க, நான் அந்த வீடியோட இதுதான் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் இப்பொழுது இந்த முச்சக்கர வண்டி 2 நாட்களாக இந்த குளத்தினுடைய அந்த பகுதியிலே நின்று இப்பொழுது தான் இந்த முச்சக்கர வண்டியை இந்த இடத்தால் கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், மக்கள் இவ்வாறான பிரச்சனைகளை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்க பாருங்க